அண்மை செய்தி தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கால் வைக்க விடமாட்டோம் என்று முதலமைச்சர் தரப்பில் உறுதி கூறப்பட்டிருக்கிறது. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவதற்கு நீண்ட நாட்களாக மத்திய அரசு முயற்சித்து வரும் சூழலில் தற்போது தமிழ்நாட்டில் CAA என்று சொல்லக்கூடிய அந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வர கால் கூட வைக்க விட மாட்டோம் என்று தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்பில் உறுதிப்பட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக ஏற்கனவே மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் இதே கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்போது இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு தரப்பிலும் எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கால் வைக்க விட மாட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸ் பக்கத்தில் இதனை பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் இதனை சமூக வலைதளம் மூலம் நமக்கு உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். 7 நாட்களில் இந்தியா முழுவதும் CAA என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மத்திய இணை அமைச்சர் கூறியிருந்த சூழலில் தற்போது இதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் CAA சட்டத்தை ஒருபோதும் தமிழ்நாட்டில் கால் வைக்க விட மாட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்பில் உறுதிப்பட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக ஏற்கனவே மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்போது தமிழ்நாடு தரப்பிலும் இந்த CAA சட்டத்தை கால் வைக்க விட மாட்டோம் என்றும் ஒருபோதும் இதனை அனுமதிக்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் முதலமைச்சர் எக்ஸ் பக்கத்தின் மூலம் தெரிவித்திருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே CAA என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து வேளைகளிலும் மத்திய அரசு ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இன்னும் 7 நாட்களில் இந்தியா முழுவதும் இந்த CAA நடைமுறைப்படுத்தப்படும் என்று மத்திய இணை அமைச்சர் கூறியிருந்தது தற்போது பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் CAA-வை அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் உறுதிப்பட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். ஆரம்பம் முதலே இந்த CAA என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் முற்றிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்த சூழலில் இன்னும் 7 நாட்களில் இந்தியா முழுவதும் CAA சட்டம் கொண்டுவரப்படும் என்று மத்திய இணையமைச்சர் கூறியிருந்ததை தொடர்ந்து தற்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை திமுக அரசு ஒருபோதும் ஏற்காது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.